உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் நிறுத்துங்க சார். என்னாச்சு சார்? ஆக்சிடென்ட் சார். லாரிக்காரன் பைக்ல வந்து ஒரு அடிச்சு போட்டு போயிட்டா சார். நிறைய பிளட் போய்கிட்டு இருக்கு சார். வாங்க சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஐயோ, என்னங்க சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு கை பிடிங்க. பார்த்து பார்த்து. டாக்டர், என்னாச்சு? டாக்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். ஓ, உடனே ஐசியூல கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். இவர் கூட வந்தது நீங்க தானா? ஆமா டாக்டர். சார், அவருக்கு பல்ஸ் சுத்தமா இல்ல. என்னால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். நீங்க அடிப்பட்டவரோட போன்ல இருந்து அவரோட வீட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே விஷயத்த சொல்லி ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்க. சரி டாக்டர். ஓகே சார், இதான் சார் அவருடைய ஃபோனு. அவங்க வீட்டில இருந்து ஃபோன் வந்திருந்தது சார். நான் விஷயத்த சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிட்டேன் சார். சரியா தப்பான்னு தெரியல. எனக்கு வேற வழி தெரியல சார். கவலைப்படாதீங்கண்ணா, நீங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கீங்க. வாங்க. தினேஷ்குமாரை யாருக்குன்னா அட்மிட் பண்ணாங்க? அவர்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ சார். அந்த ஆக்சிடென்ட் கேஸை பற்றி விசாரிக்கணும். ஓகே. ஏதாவதுனா கால் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே. மேடம் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகி இங்க தான் அட்மிட் ஆயிருக்காரா? சொல்லுங்க. தினேஷ்குமார் அந்த வார்டுல தான் இருக்காரு. என்னங்க, என் வீட்டுக்காரருக்கு என்னங்க ஆச்சு? உள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. சார் எப்படி சார் இருக்காரு? உள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சரிங்க சார். இப்ப ஆக்சிடென்ட் ஆன பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்கீங்களா? நாங்க தான் டாக்டர். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பவே அவரோட பிரெயின் டெத் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ. நாங்க அப்சர்வேஷன் பண்ணி பார்த்ததுல அவர் இனிமே உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. இனி நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. நாங்க இப்படி அனாதை ஆயிட்டோமே. இனிமே நம்ம பொண்ணை எப்படி கரை சேர்க்க போறோம்னு தெரியல. ஐயோ. என்ன மன்னிச்சிருங்க. இந்த நேரத்துல இத கேட்க கூடாதுதான். உங்களோட இழப்பு ரொம்ப பெருசு. இந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட நான் இப்படி பேசுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா எங்களுக்கு வேற வழி இல்ல. பதட்டப்படாம, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பிரெயின் டெட்டானவரோட உயிர் எப்ப வேணாலும் போகும். அவரோட உடல் உறுப்புகளை நீங்க தானம் பண்ணா அது மூலமா பல உயிர்களை காப்பாத்தலாம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஐயோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.